கேடு கெட்ட போஸோட முகத்திரைய சீக்கிரமா தமிழ்ச்செல்வி எல்லாரும் முன்னாடியும் கிழிச்செறிஞ்சு ராஜாங்கம் போஸை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு வந்த போஸ் கிட்ட எங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்னடா போஸ், நான் கொடுத்த சைனா எடுத்துக்கிட்டு போய் காவியா கிட்ட கொடுக்க சொன்னனே, கொடுத்தியா? உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரொம்ப ஆர்வத்தோட ஈஸ்வரி எங்க போஸ் கிட்ட கேட்க, அம்மா அதெல்லாம் கொடுத்தேன், எல்லாம் பல்ல இழிச்சுக்கிட்டு அவ வாங்கிக்கிட்டா. ஆனா எனக்கு என்னமோ அவ கூட எனக்கு ஒத்து வருமான்னு தான் தெரியல. டேய், என்னடா சொல்ற? ஆமாம்மா, அவளுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஒரு ஆம்பளைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஏன் எதிரிலே உக்காந்துக்கிட்டு திமிரா பேசுறா. அவளோட நடவடிக்கை எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, அடே போஸு, முட்டாளா நீ? இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் கிடைக்கிறதுக்கு நீயும் சரி நானும் சரி நாம கொடுத்து வச்சிருக்கணும்டா. தேவையில்லாம அவ இதை பண்றா அதை பண்றான்னு இந்த சம்மதத்தை வேண்டான்னு சொல்லிடாத. அது மட்டும் இல்ல, பல கோடிக்கு சொந்தக்காரி அந்த பொண்ணு. அந்த காவியாவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணலனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இப்படியே தான் பிச்சைக்கார மாதிரி இருக்க வேண்டியது வரும், பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, டேய் ஆமாண்டா, சித்ரா சொல்றது சரிதான். என்ன, இப்போதைக்கு அவளுக்கு திமிரு இருந்தா இருக்கட்டும். அவ கழுத்துல நீ 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவ உனக்கு கீழே தாண்டா இருப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி போஸை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல ஈஸ்வரி படிக்கட்டு இறங்கி வர, அங்க மலர் ரொம்ப டயர்டா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத இங்க ஈஸ்வரி பார்த்துட்டு, ஏய் வேலைக்காரி தானே நீ, என்னமோ இங்க உக்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க? போ, எனக்கும் போஸுக்கும் சித்ராவுக்கும் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா. உனக்கு வர வர இந்த வீட்டில் நீ வேலைக்காரிங்கிறதே மறந்து போயிடுச்சு போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரை பார்த்து ஈஸ்வரி பேச, உடனே மலர் இருந்துக்கிட்டு, அத்தை சரிங்க அத்தை, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும், ஏய் என்னடி அத்தை சொத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் என் பிள்ளைய வேண்டான்னு தலை முழுகிட்டு போயிட்டல, என்ன மறுபடியும் அத்தைன்னு சொல்லி உறவாடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்படி மட்டும் நீ கனவுல கூட நினைச்சிடாத. உன்னை விட பல மடங்கு, 1000 மடங்கு பணக்கார வீட்டு மருமக எனக்கு வரப்போறா. நீ வந்து அவ முன்னாடி என்ன அத்தைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க மலர் இருந்துக்கிட்டு, சரிம்மா தெரியாம வாயில வந்துருச்சு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்க ரொம்ப சோகமாவே காஃபி போட போறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மோகனா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஈஸ்வரி எதுக்காக இப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறான்னு தெரியல. ஆமாம், நீ பார்க்கறதுக்கு எதுக்காக இப்படி ஒரு மாதிரி சோகமாக இருக்க? ஏதாவது உடம்பு கிடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்க, ஆமாம் அத்தை, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பசியும் எடுக்க மாட்டேங்குது, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, ஏய் என்ன சொல்கிற மலர், நாம் வேணா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா? இல்லை அத்தை, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரி, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு போய் ஈஸ்வரி அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் நீ போட வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மோகனா சொன்னதும் மலருமே நேராக அங்கே தமிழ்ச்செல்வி இருக்க தோட்டத்தோட வீட்டுக்கும் போகிறாங்க. தமிழ்ச்செல்வி எப்பவும் போல எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர, தமிழ்ச்செல்வியை பார்த்த தனம் இருந்துக்கிட்டு, அக்கா என்னக்கா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க, ஆமாம் தனம், கொஞ்சம் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்குது, அதான் சரி படிக்கலாம், அதனால் நான் வேலைக்கு போகாமல் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தமிழ்ச்செல்வி இங்கே உள்ளே வர, அங்கே மலர் படுத்துக்கிட்டு கிடக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அக்கா அக்கா என்னாச்சு தனோ, என்னாச்சு தனோ, அக்கா இந்த மாதிரி எப்பவும் படுத்ததே கிடையாதே, எதுக்காக இப்படி சுருண்டு படுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, தெரியலக்கா, திடீர்னு அங்கேருந்து வந்தாங்க, வந்ததும் ஒரு 4 தடவை இருக்கும் வாந்தி எடுத்துட்டு அப்படியே படுத்துட்டாங்க, எழுந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொன்னதை கேட்டதும் இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, அக்கா என்னதான்க்கா தெரியல தமிழ், திடீர்னு வாந்தி வருது, எது சாப்பிடவும் பிடிக்கல, சாப்பிட்டதும் வாந்தியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அக்கா நீ எழுந்திருக்கா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இப்படி நீ படுத்துட்டு கிடக்கிறத பார்க்கும்போதே பாவமாக இருக்கு, முதல்ல வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி மலரை நேராக தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மலரை இங்கே டாக்டரோ செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்க 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க,
அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க மலருக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாமா, கன்ஃபார்மா இவங்க 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போதான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். இந்தாங்க அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கர்ப்பமா இருக்க விஷயத்த டாக்டர் சொல்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தோட மலரை வெளியே கூட்டிட்டு வராங்க. வந்த மலர்கிட்ட இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, அக்கா என்னக்கா இது, நீ கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க, ஏங்கா இது உனக்கு முன்னாடியே தெரியாதா? இல்ல தமிழ், அவன் கூட குடும்பம் நடத்தின வரைக்கும் இப்படி ஒரு குழந்தை என் வயித்துல வளரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன பண்றது, அவனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நான் கர்ப்பமா இருக்க விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. விடு தமிழ், என் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு நானே அம்மாவா அப்பாவா இருந்துட்டு போறேன். எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அக்கா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, உன் வயித்துல வளர்ற குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, இல்ல என்ன பாவம் தான் பண்ணுச்சு? கண்டிப்பா உன் குழந்தைக்கு அப்பா வேணும்க்கா. அந்த போஸுக்கு இப்போ வேற ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி உன் வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு அவன் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போவானா? வாழ்க்கையவும் கெடுத்ததும் இல்லாம அவன் மட்டும் சந்தோஷமா இருப்பானா? இல்லக்கா, உனக்கு புருஷன் இருக்கானோ இல்லையோ, ஆனா உன் புள்ளைக்கு அப்பங்கிற ஒரு ஸ்தானத்துல அந்த போஸ் இருந்துதான் ஆகணும். நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரை அழைச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட அங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. மலரும் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்குள்ள வரத பார்த்ததும் இங்க அப்பத்தா இருந்துகிட்டு, வாங்கடி, ஏய் மலரு, ஆமா என்ன, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மோகனா சொன்னா, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா மலரை பார்த்து கேட்க, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, எல்லாம் நல்லா தான் இருக்கு அம்மாஜி, ஆனா இப்போ இவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்க வந்த ஈஸ்வரி போஸ்ன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, என்ன மலரு சொல்ற, நீ கர்ப்பமா இருக்கியா, தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, ஆமா மாமா, இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்தோம். 3 மாசம் கர்ப்பமா இருக்குன்னு டாக்டர் சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, உடனே இங்க ஈஸ்வரியோ, என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நிக்காது. என் புள்ளைக்கு அந்த பணக்கார வீட்டு சம்மந்தம் நடந்துதான் ஆகும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, போதும் அத்தை, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க. மலரு உங்க புள்ளைய வேண்டான்னு சொல்லிதான் ஒதுக்கி போனா. அது ஒரு காலகட்டம். ஆனா இப்ப அவ வயித்துல போஸோட புள்ள வளருது. அப்படி இருக்கும்போது அந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மறுபடியும் போஸும் மலரும் சேர்ந்துதான் வாழணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே இங்க போஸ் இருந்துகிட்டு, இங்க பாரு தமிழு, எங்க வாழ்க்கையில நீ தலையிடாத. நான் யாரு கூட வாழணும் வாழக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன். இவ வயித்துல வளர்ற குழந்தை என்னோட இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பேசுனதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கோ கோபம் வந்து எங்க போஸோட சட்டைய பிடிச்சு, என்ன சொன்ன, அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா கிடையாதா? ஆமா, இந்த மாதிரி எப்ப பாரு சொல்றதுக்கு இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்பிருக்கீங்க? ஏற்கனவே அவரு என் வயித்துல இருக்க குழந்தை அவரோட இது கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. நீ இப்போ மலரக்கா வயித்துல வளர்ற குழந்தைய உன்னோட இது கிடையாதுன்னு சொல்ற. நீங்களாம் என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அக்காவை மீறி நீ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அக்காவோட குழந்தைக்கு நீ தான் அப்பா. ஆமா, நீங்க இந்த வீட்டு பெரிய மனுஷர் தானே, இன்னமும் எதுக்காக அமைதியா இருக்கீங்க? இவங்க பாட்டுக்குன்னு அவங்க வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு என் புள்ள கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஆம்பளை, வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பொம்பளை, நாங்க வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு இப்படியே அப்பம் பேர் தெரியாம அமைதியா இருக்கணுமா என்ன? கண்டிப்பா அப்படி மட்டும் நடக்கவே நடக்காது. நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியாவது மலர் அக்காவையும் போஸையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட அங்க இருந்த ராஜாங்கத்துக்கிட்ட பேச, உடனே ஈஸ்வரியோ, ஏய் தமிழு, இங்க பாரு, மாறி மாறி ஏதாவது திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே ஈஸ்வரி, அதான் மலரும் தமிழும் ஹாஸ்பிட்டலுக்கே போய் போஸோட குழந்தை தான் அங்க மலர் வயித்துல வளருதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காங்களே, இன்னமும் நீ எதுக்காக தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்க? வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. கடவுளா பார்த்து மலருக்கு மறுபடியும் போஸை சேர்த்து வைக்கணும்னு தலை எழுத்து இருந்திருக்கு. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே மலர் கர்ப்பம் ஆயிருக்கா. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்கறத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு என்னமோ அந்த மலரையும் போஸையும் வெட்டி விடுறதுலே இருக்க. இங்க பாருப்பா ராஜாங்கோ, அந்த ஈஸ்வரி சொல்றதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத.
தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி மலரோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பன் பேர் தெரியாம போக கூடாது. அதனால இவங்க ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியாவது போஸையும் தமிழ்ச்செல்வியையும் மறுபடியும் சேர்த்து வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அங்க இருந்த போஸோ, பெரியப்பா, நீங்க அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை மட்டும் எடுத்துறாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், இவ கூடலாம் என்னால சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, உடனே மலருக்கு கோவம் வந்து, டேய், ஆமா, நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்துக்கிட்டு போறது? என்ன சொன்ன? இந்த குழந்தை உன்னோட இது கிடையாதா? இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உன் கூட நான் குடும்பம் நடத்தியிருக்கேன்டா. கொஞ்சமாவது யோசி, மனசாட்சியோட பேசு. மாமா, இவன் கூடலாம் என்னால வாழ முடியாது. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ எப்படி சேது மாமா உன் குழந்தை மேல சந்தேகப்பட்டு நீ வேண்டான்னு ஒதுங்கி இருக்கியோ, அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றேன். இவன் எனக்கு வேண்டாம். இப்படி கட்டாயப்படுத்திலாம் என் குழந்தைக்கு இவன் தான் அப்பன்னு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நானும் என் குழந்தையை தனியாவே இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கோவத்தோட அங்க இருந்து போக, உடனே ஈஸ்வரி, அதான் இவன் வேண்டான்னு சொல்லி மொத்தமா தலைய முழுகிட்டு வெளியே போயிட்டால, இனிமே எதுக்காக மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி போஸுக்கும் காவியாவுக்கும் கல்யாணத்தை முடிங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே கேடு கெட்டவளே, நீதான் இந்த புள்ளைக்கு எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு உன் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ராஜாங்கம், இதெல்லாம் சரிப்பட்டு வரல. மலரு கர்ப்பமா இருக்கா. அவ வயித்துல வளர்ற புள்ளைக்கு போஸ் தான் காரணம். அதனால 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்களோ இல்லையோ, ஆனா போஸுக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்ல, ராஜாங்கமுமே, இங்க பாரு போஸு, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அம்புட்டு தான். இதுதான் என்னோட முடிவு. நான் எம்எல்ஏ சிற்றரசுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொன்னனா கண்டிப்பா அவன் கோச்சுக்க மாட்டான். இந்த கல்யாணம் நடக்காது. ஈஸ்வரி, நான் சொன்னது கேட்டதுல, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராஜாங்கம் போக, இன்னொரு பக்கம் இப்படி அநியாயத்துக்குன்னு இந்த மலரும் தமிழ்ச்செல்வியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு வைத்தறிச்சல்ல போஸும் ஈஸ்வரியும் இருந்துகிட்டு இருக்காங்க.